ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும், அதை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். மார்க்கெட்டை டெக்னிக்கலாக செக் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது. ஸோ ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு எப்படியாச்சும் கற்றுக்கங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் சிங்கிள் லைனில் ட்ரா பண்ணுறதை காட்டிலும் டபுள் லைனில் நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரைகிறது இன்னும் அக்யூரசி கொடுக்கும். இது எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு தெரியலை அப்படின்னா, நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேன் ஹவு டு ட்ரா ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். சரிங்களா? ஸோ தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா பேசிக்ஸ் எல்லா வீடியோஸும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதையும் பாருங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ டெக்னிக்கலாக பார்க்கும்போது மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ வரக்கூடிய நாட்களில் மண்டே மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் பெரிய லெவலில் டவுன் அப்படிலாம் இருக்காது, ஸ்லைட்லி டவுன் ட்ரெண்டாக இருக்கும். சரிங்களா? ஏன் மார்க்கெட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி டெக்னிக்கல், அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க டெக்னிக்கல் அனலைசிஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆனால் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் நீங்கள் அப் ட்ரெண்டுக்கு ஸ்டாக் எடுத்திருந்தாலும் அதில் பாதிப்பு ஏற்படும். இப்போ நான் HAL சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் வச்சுருந்தேன் ட்ரேடுக்காக. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக். இது ஆல்ரெடி எப்போதுமே ஒரு ப்ரீவியஸாக ஒரு ஹோம் ஒர்க் இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராஜுவலாக நல்ல ஒரு ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. சரிங்களா? இப்போது இதில் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. எல்லாருமே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஆர்வத்தில், ஓகே இங்கேருந்து மார்க்கெட் ட்ரெண்டு கட் ஆயிரும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவீங்க, என்ட்ரி கொடுத்துருவீங்க. ஆனால் நீங்கள் மார்க்கெட்டை செக் பண்ணணும். Nifty 50யும் Next 50யும் நெகட்டிவில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கச்ச, சரிங்களா, டெக்னிக்கல் அனலைசிஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். சரிங்களா? வரக்கூடிய நாட்களில் இது பெஸ்ட்டான ஸ்டாக். ஏன்னா ட்ரெண்ட் லைன் நல்லாவே இருக்குது, நல்ல ஒரு மொமெண்டம் நல்லாவே கொடுக்கும். பட் லாங் ரனில் சூப்பர். இன்ட்ராடே பண்ணுறதுக்கு மார்க்கெட்டை செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ டெக்னிக்கலாக அதனால தான் சொன்னேன், நான் நிஃப்டியும் செக் பண்ணிட்டேன். சரிங்களா? நெஃப்டியும் செக் பண்ணிட்டேன். ஸ்லைட்லி டவுன் ட்ரெண்ட், ஏன்னா மார்க்கெட் கீழே ரிவர்சல் ஆகிட்டுருக்கு, டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ கேப் டவுனில் ஓப்பன் ஆகி அப்படியே அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? பட் இது மட்டும் போதாது. நீங்கள் எப்போதுமே ட்ரேடு எடுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. இப்போ சாட்டர்டே சண்டே எப்படி இருக்குன்னா ஒரு ஃபியராக இருக்கும். சரிங்களா? பட் இது இப்படி நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்குமா அப்படின்னு கேட்டால், ஏன்னா மண்டே மார்க்கெட் எப்படினாலும் ஓப்பன் ஆகலாம், ரைட்டா? இப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறதை காட்டிலும், நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறத காட்டிலும் மண்டே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் FAADயோட டேட்டாஸை பாருங்கள். இந்த டேட்டாஸ் ரொம்ப முக்கியம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா FAI தொடர்ந்து நேற்றும் செல் பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கும் எப்படி இருக்குது பாருங்கள், செல்லிங்கில் தான் இருக்குது. சரிங்களா? இது ஒரு பெரிய மேஜரான விஷயம். சரிங்களா? அதனால தான் ஈரான் இஷ்யூ என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வெளியே போகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து கவனிக்கணும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், குளோபல் மார்க்கெட் டைப் பண்ணுங்கள் கூகுளில். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்படி ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே புல்லிஷ், வெரி புல்லிஷ் அப்படின்லாம் இருக்குல்ல, பியரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் கிஃப்ட் நெஃப்டின்னு இருக்கும். அதனால தான் கிஃப்ட் நெஃப்டியோட சார்ட்டை குளோபல் மார்க்கெட் செகண்ட் பார்த்துடணும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கிஃப்ட் நெஃப்டியோட சார்ட்டை பர்சனலாக எடுத்து செக் பண்ணணும். சரிங்களா? தேர்டு, இது ரொம்ப முக்கியமானது. ஃபோர்த்து பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்போ கிஃப்ட் நெஃப்டி மண்டே இப்படி இருக்குது, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஸ்லைட்லி டவுன் ட்ரெண்டாக இருக்குது. ஏன்னா நமக்கு இன்னும் ட்ரெண்ட் வைஸ் டவுனில் தான் போகணும். சரிங்களா? மண்டே மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் டவுன் ட்ரெண்ட் உங்களுக்கு இது 7 மணிக்கே ஷோவாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ மண்டே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். சரிங்களா? அதே மாதிரி FII DAI பார்க்குறோம்ல, அதில் FII இப்போ செல்லிங்கில் இருக்குது. சரிங்களா? குளோபல் மார்க்கெட்டில் இப்படி நெகட்டிவாக இருந்துச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக ரெட்டாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. சரிங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோர்த்து, மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள்.
ஈக்குட்டிஸ் பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம். அதாவது ஸ்டாக்கில் பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஆப்ஷன்ஸை பார்க்குறத காட்டிலும் ஸ்டாக்கில் பார்க்கணும். ஏன்னா ஸ்டாக் தான் அண்டர்லைனிங் அசட். அதை பேஸ் பண்ணி தான் அங்கே ஆப்ஷனே நடக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே ஆப்ஷனில் இருக்க டெரிவேட்டிவ்ஸ், அதாவது இதை எடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை எடுத்துகிட்டு டெரிவேட்டிவ்ஸ்குள்ளது அது பார்க்குறது காட்டிலும் ஸ்டாக்லேயே பாருங்கள். இல்லை அட்வான்ஸாக எத்தனை கம்பெனி மண்டே இருக்குன்னு பாருங்கள். ஒரு 35-40 அப்படின்னா நீங்கள் பை வச்சுருக்கதா வெயிட் பண்ணலாம். சரிங்களா? இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது, 35-40 கூட இல்லை, இங்கே வந்து ஒரு 20, சரிங்களா, இங்கே ஒரு 25 அன்சேஞ்சாக ஒரு 5 இருக்குது அப்படின்னா நீங்கள் பை வச்சுருக்கிறது கொஞ்சம் ரிஸ்க். ஏன்னா 2 to 3 டேஸ்க்கு. ஏன்னா நீங்கள் வச்சுருக்கிறது எக்ஸ்பைரி டே அன்றைக்கி தான் கான்ட்ராக்ட் எல்லாருமே வச்சுருப்பீங்க. செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரியாக இருக்கும் நெஃப்டிக்குள்ளது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி எல்லாம் 0 ஆயிரும். அது உங்களுக்கு பெரிய லெவலில் லாஸை ஏற்படுத்தும். அப்போது நீங்கள் கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த மட்டும், இப்போ மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஸ்லைட்லி டவுன் ட்ரெண்டுக்கு தான் சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் பை சைட் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா டெக்னிக்கலாக அதான் ஷோ ஆகுது. பை சைட் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா வெயிட் பண்ணி மண்டே மார்க்கெட் எப்படின்னு பாருங்கள். அதில் எஃப்ஐஐ செல் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? குளோபல் மார்க்கெட்டை செக் பண்ணுங்கள். கிஃப்ட் நிஃப்டியோட சார்ட்டை தனியாக எடுத்து செக் பண்ணுங்கள் மண்டே எப்படி போகுதுன்னு சொல்லிவிட்டு. இது 7 மணி 8 மணிக்கெலாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? 7 மணிக்கு ஆக்டிவேட் ஆயிரும். அப்புறம் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் 9:07க்கு இந்த இடத்துல அப்டேட் ஆகும். 9:07 9:08க்கு இந்த இடத்துல உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். சரிங்களா? ஷார்ப்பாக. ஸோ மார்க்கெட் 9:15 நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கு முன்னாடியே உங்களால் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணிட முடியும். ஸோ இந்த தகவலே உங்களுக்கு போதுமானதான் ப்ரிடிக்ஷன். இதுக்கு அடுத்து தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாக்லலாம் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்போதுமே நல்லா ஹோம்ஒர்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் சின்னது, அது பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ட்ரெண்ட் வைஸ் ஒரு ஸ்டாக் இருக்கணும். 100 ஸ்டாக் இருக்குது, நிஃப்டி 50 நெக்ஸ்ட்டு 50. சரிங்களா? இனிஷியல் டைமில் பிகினராக வர்றவங்களுக்கு நான் கொடுக்குற முக்கியமான சஜஷனே என்ன அப்படின்னா, இன்ட்ராடேயை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து HAL ஸ்டாக் இருக்குது. சரிங்களா? நீங்கள் இன்ட்ராடேயாக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. சரிங்களா? ஆனால் இதில் இருக்கக்கூடிய கேபிட்டல் நீங்கள் மினிமம் ஒரு 50 to 1 lakh அப்படி வச்சு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் லாங் டேர்மே யூஸ் பண்ணுங்கள். எந்த லிவரேஜும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ லிவரேஜ் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு எனக்கு வெறும் 957 ரூபா இருந்தால் போதும். 5, அதாவது 5x சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நான் அந்த 5 ஸ்டாக் கொடுத்தேன் அப்படின்னா, 1 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் 5ன்னு கொடுத்தேன்னா இங்கே இருக்க அமௌண்ட்டும் ஒன்று போல் ஆயிரும். சரிங்களா? ஏன்னா 5x இன்ட்ராடே. ஆனால் இந்த லிவரேஜை பயன்படுத்தாதீங்க. 1 இயருக்கு பிலோவாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் கொடுத்தே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அது இன்ட்ராடேயில் நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னா ஓகே, நீங்கள் நினச்ச மாதிரி நினச்சின்னா ஃபைன். ஏன்னா நீங்கள் எப்பவும் டெக்னிக்கலாக தானே பார்க்குறீங்க. சரிங்களா? சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை 1 or 2 days கொண்டு போங்க. சரிங்களா? அது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும், ரெசிஸ்டன்ட் லெவலில் ரீச் ஆயிரும். இன்னொன்று, நியூஸ் நீங்கள் கட்டாயமாக பார்க்கணும். 5வது விஷயம், இதில் நீங்கள் இப்படி ஷோ பண்ணும் போதே தெரிஞ்சிடும். சரிங்களா? இந்த மாதிரி இந்தியா பற்றி பெரிய விஷயம் இல்லை. இப்போ RBI கவர்னர், செபி, நம்ம மோடிஜி இவங்களாம் வந்தால் பிரச்சனை இல்லை. சரிங்களா? குளோபலாக இருக்கக்கூடிய விஷயங்களில் ட்ரம்ப் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்துச்சு அப்படின்னா கவனிக்கணும். ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லாரும், அவுட் சைடு இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்க. அப்போ நியூஸ் பேடாச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் எதுவுமே ஒர்க் ஆகாது. அதனால தான் மார்க்கெட் கிராஷ் நடக்கும். இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதனால் இது எல்லாம் சேர்ந்ததா இனிஷியலாக கடினமாக தெரியும். இந்த மாதிரி எந்த பேட் நியூஸும் இல்லை அப்படின்னா, நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா, அதனால தான் எப்போதும் சொல்லுவேன், நீங்கள் 11-15க்கு அப்புறமா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஏன்னா உங்களால் நியூஸ் ஒரு அனுமானத்தில் எடுத்துகிட்டு பண்ண முடியும். இப்போதைக்கு சரிங்களா, சின்ன லெவலில் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஹை லெவலில் போகும்போது இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் அந்த டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.